நண்பர்களே, இன்று டிசம்பர் மாதம் 1 லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3 மணி. இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தங்களில் முகாமைத்துவத்தில் அனுர அரசாங்கத்தின் செயல்பாடுகள் சரியாக இயங்கவில்லை என்று தற்பொழுது விமர்சனம் எழுந்திருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட சில எதிர்க்கட்சிகள் அரசாங்கம் இந்த அனர்த்த முகாமைத்துவத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது என்று குற்றம் சாட்டி பாராளுமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றன. பிரச்சனை என்னவெனில், அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் இந்த கோஸ்ட் கட்டிங் என்கின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தது, செலவுகளை குறைக்க வேண்டும் என்று. இவ்வாறான ஒரு பகுத்தறிவற்ற முடிவே இந்த பேரிழப்புக்கு காரணம் என்று சில விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கடந்த வருடம் நவம்பர் மாதம் 25 2024 எடுத்த ஒரு முடிவால் 27/11/2025 இந்த பெரு வெள்ளத்தில் பல உயிர்களும் நாட்டின் வளமும் வீணாகி நாடு மீண்டும் கடனில் சிக்குவதற்கு அனுர எடுத்த இந்த செலவு குறைப்பு தான் காரணம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சிக்கனம் என்று எந்த விஷயத்தில் சிக்கனம் பிடிப்பது என்று அனுரகுமார திசநாயக்கா யோசித்திருக்கிறார் என்பதே இப்பொழுது இருக்கின்ற கேள்வி. வருடாந்தம் இப்படி வெள்ளம் வருவது வளமை. ஆனால் இந்த முறை இழப்பு வந்ததற்கு காரணம் அனுரவின் சரியான ஒழுங்கின்மை, அதாவது அனர்த்த முகாமைத்துவ விஷயத்தில் சரியான ஒழுங்கின்மை தான் இந்த காரணம் என்று அனுர மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அனுரகுமார திசநாயக்கா ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பு இலங்கையிலே ஒரு பேரிடர் மேலாண்மை மையம் இருந்தது. அது எல்லோருக்கும் தெரியும். பேரிடர் ஏற்பட்டால் முப்படைகள், போலீசார், சிவில் சர்வீஸ் உத்தியோகத்தர்கள், உள்ளூர் அரசியல்வாதிகள் இந்த பேரிடர் மேலாண்மை மையத்தால் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள். ஒழுங்காக அவை நடந்து கொண்டிருந்தன. பேரிடர் மேலாண்மை மையம் படகு சேவைகளை வைத்திருந்தது, மீட்பு ஹெலிகாப்டர்களை வைத்திருந்தது, மேம்பட்ட ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை வைத்திருந்தது. இந்த எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தன. அதனை கலைத்து விட்டார் அனுரகுமார திசநாயக்கா, வீண் செலவு என்று சொல்லி. அது தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம். இப்ப மின்சாரம், தொலைபேசி சிக்னல்கள் இல்லாத பகுதிகளில் கூட தொடர்பு கொள்ள தேவையான மேம்பட்ட தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் இந்த பேரிடர் மேலாண்மை மையத்தில் இருந்தன. ஆகவே அவற்றை மேலாண்மை செய்வதற்கு வசதியாக இருந்தது. இது 24 மணி நேரமும் செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு நிறுவனம் அனுர வருவதற்கு முதல். கடந்த காலத்தில் பேரிடர்களை எதிர்கொள்ள, ஏன்னா சுனாமிக்கு பிறகு இது முக்கியமாக பார்க்கப்பட்டது. கடந்த காலத்தில் பேரிடர்களை எதிர்கொள்ள பேரிடர் மேலாண்மை மையம் முன் ஆயத்தங்கள், ஏற்பாடுகள் செய்து கொண்டு அவங்க அதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். தொடர்ச்சியாக என்ன செய்யலாம், புயல் வந்தா என்ன செய்யலாம், மழை வந்தா என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அதை இவர் கலைத்து விட்டார் என்று இவர் மீது, அனுர மீது குற்றம் சாட்டப்படுகிறது. அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் பேரிடர் மேலாண்மை மையம் முழுமையாக செயலிழக்கப்பட்டது. இந்த அரசாங்கம் பேரிடர் மேலாண்மை மையம் பொதுமக்களின் வரி பணத்தை வீணடிக்கும் ஒரு வெள்ளை யானை என்று தெரிவித்தது. பேரிடர்கள் ஒவ்வொரு முறையும் வருகின்ற மாதத்துக்கு ஒரு முறை வருவதில்லையே. அதனால் மீதமுள்ள 11 மாதங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு அரசு நிறுவனத்தை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அனுரகுமார திசநாயக்கா நினைத்தார். அந்த 11 மாத சம்பளத்தையும் வரி பணத்தையும் அவர்கள் வீணாகத்தான் யோசித்தார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் பகுத்தறிவற்ற மற்றும் அறியாமை நிறைந்த அரசாங்கம் என்று சில விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். பேரிடர் மாதத்தில் ஏற்பட்ட சேதம் 11 மாதங்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளத்தை விட அதிகம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே இது போன்ற பேரிடரின் மத்தியில் கூட மேலாண்மை மையம் செயலிழக்க செய்யப்பட்டதால் பேரிடர் நிவாரண வழிமுறை சரியாக செயல்படவில்லை. இந்த தருணத்தில்
இது மிகப்பெரிய அழிவாக பார்க்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் படகுகள் இல்லாமல் சிக்கி தவிக்கின்றார்கள். இன்னும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. பல இடங்களில் சாப்பாடு போகையில்லை. இந்த தருணத்தில் கூட லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியால் வாடுகிறார்கள். ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டம் அனுரவிடம் இல்லை. கடந்த காலத்தில் படகுகள் அந்த வழிமுறை மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தன. மின்சாரம் மற்றும் தொலைபேசி இடையூறு சிக்னல்கள் இல்லாததால் நாட்டில் தற்பொழுது இருக்கின்ற சமூகம் பற்றி, கிராமங்கள்ல தற்பொழுது சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் பற்றி எதுவுமே தெரியாது இந்த அரசாங்கத்திற்கு. இந்த பேரிடர் மேலாண்மை மையம் செயல்படாததால் துல்லியமான தரவுகள் பெறப்படவில்லை. ஏன்னா அவர்கள் கையை விட்டுவிட்டார்கள். ஆபீஸ் இல்ல, ஒன்றும் இல்ல. 11 மாதம் சம்பளம் கொடுக்கிறதா என்று சொல்லி, 1 மாத மழைக்கு 11 மாதம் சம்பளம் கொடுக்கிறதா சொல்லி அனுர கலைத்து விட்டார். ஆகவே இறந்தவர்களின் உண்மையான எண்ணிக்கை பல மடங்கு அதிகம். இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய கணக்கெடுப்பை விட பல மடங்கு அதிகம். ஆபத்தில் சிக்கியவர்களின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கா இருக்கிறது. இடிந்த வீடுகளை மீள கட்டியெழுப்ப முடியுமா என்ற கேள்வி, அவர்களுக்கு எப்படி நிவாரணம் கொடுக்க போகின்றார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. இடம்பெயர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 8 லட்சம் 9 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பான துல்லியமான தகவல் இல்லை. ஏனென்றா ஆபீஸ்ல இப்பதான் அவசரமாக ஒரு பேரிடர் மேலாண்மை மையத்தை அமைத்திருக்கிறார்கள். ஆகவே பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். மலையகத்தில சேற்றில் சிக்கி கொண்டிருக்கின்றார்கள். கூரைகளில் வாழுகின்ற அப்பாவி மக்களின் உயிருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிடம் என்ன வழிமுறை இருக்கிறது என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பேரிடர் மேலாண்மை மையம் இல்லாமலாக்கப்பட்ட விஷயத்தை இவர்கள் அரசியல் செய்யாதீங்கோ என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப எதிர்கட்சிகள் சரி, அரசியல் செய்வதற்கு அப்பால் எதிர்கட்சிகள் தங்களுடைய கருத்தை சொல்லத்தானே வேண்டும். சொன்னா அது பிழை என்று தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை சார்பானவர்கள் சொல்கின்றார்கள். இப்ப இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு வெள்ளத்தை இலங்கை எதிர்கொள்ளவில்லை என்று அனுரகுமார அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சீரற்ற வானிலை காரணமாக நாடு உண்மையில கடுமையான அனர்த்த நிலைமையை எதிர்நோக்கி இருக்கிறது. இப்ப பதுளை மாவட்டம் அதிகம் பாதிப்புக்கு உட்பட்டிருக்கிறது. மலையகங்கள் பாதிப்புக்கு உட்பட்டிருக்கின்றன. நிலவும் சூழ்நிலைக்கு முகம் கொடுக்க உடனடி மற்றும் உயர்மட்ட அரசியல் நிர்வாக அதிகாரிகளை உள்ளடக்கிய பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு 27ஆம் தேதி இரவு 7:30க்கு பதுளை மாவட்ட செயலகத்தில் கூடியிருக்கிறது. இதன் பொழுது இந்த அனர்த்தத்தை எவ்வாறு எதிர்கொள்வது, நிவாரண ஏற்பாடுகளை எப்படி செய்வது, ஏன்னா மலையக மக்கள் மலைக்கு கீழே இருப்பவர்கள், மலையோடு சேர்ந்து இருப்பவர்கள், அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர, பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன மற்றும் இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் தினது சமன்குமார ஆகியோர் அங்கிருந்தார்கள். இந்த முக்கியமான கூட்டம் மாவட்டத்தில் உள்ள எல்லா அரசியல் மற்றும் நிர்வாகத்தினரை ஒருங்கு இணைத்து இதனை ஒரு ஒழுங்காக நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. என்னன்னா, மலையகம் மிக பெரும் அனர்த்தத்தில் சிக்கியிருக்கிறது. உடனடி நெருக்கடியை சமாளிக்க வேண்டும். வெள்ளம் மற்றும் மண் சரிவு அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த வேண்டும். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஆபத்து அதிகமுள்ள பகுதிகளில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களை வெளியேற்ற வேண்டும். சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாதுகாப்பு படை வீரர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தொடர்ச்சியாக இயங்க வேண்டும் என்பது தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தெரிந்திருக்கும். இதை 11 மாதம் மூடிட்டு 1 மாதம் திறக்கிற ஒரு விஷயம் இல்ல. ஏனெனில் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை இருந்து வருகிறது என்ற விஷயம் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். மதுளை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களுக்கு 3ஆம் கட்ட சிவப்பு எச்சரிக்கை தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கிறது என்று தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. மீண்டும் மண் சரிவு ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கிறது. மண் சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானத்துடன் செயல்படுமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. என்ன செய்யலாம், எங்க போகலாம் என்பதை அரசாங்கம் தான் சொல்ல வேண்டும். அத்தோடு அதிகாரிகளின் ஆலோசனைகளுக்கு அமைய முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இந்த பகுதிகளுக்கு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் எங்க போவார்கள் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. 25 மாவட்டங்களில் 3,18,252 குடும்பங்களை சேர்ந்த
11,56,860 பேர் 860 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. நிலைமைகளை சமாளிக்க முடியாமல் அனுர அரசாங்கம் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பேரிடர் மேலாண்மை மையம் இயங்கி இருந்தால் இந்த விஷயங்களை தவிர்த்து பேரிடரை தவிர்க்க முடியாது. ஆனால் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பில் இந்த வேலைகளை செய்திருக்கலாம் என்பதுதான் இப்பொழுது எதிர்க்கட்சிகள் சொல்கின்ற முக்கியமான விஷயம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.